இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பல்லவி அம்மா, இசை அண்ணிய போக சொல்லணுமாமா? என்ன இன்னும் கேள்வி கேட்டுட்டு இருக்கா? போ சொல்லு. ஓடு. சரி ஓடு, பாட்டி. ஓடு. சீக்கிரம் போ. சீக்கிரம். அண்ணி, அம்மா உங்களை ஸ்பாட்டுக்கு போக சொன்னாங்க. சரி போறேன். அம்மா, இசை அண்ணிய போக சொல்லிட்டம்மா. சரி சரி வாங்க. இசை என்ன பண்றான்னு பாப்போம். வணக்கம் சார். எல்லாம் சொல்லிட்டாங்க. போலாம் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன். நீங்க யாரும் ஒண்ணு கவலைப்படாதீங்க. அடிப்பட்ட தொழிலாளிய அங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவருக்கு ஏதாவது பாதிப்பு இல்ல கஷ்டம் எல்லாத்துக்குமே கம்பெனி கூட இருக்கும். அவருக்கு ஏதாவது உடல் ரீதியா பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர் குழந்தைங்களோட படிப்பு செலவை நம்ம கம்பெனி நிர்வாகமே ஏத்துக்கும். இவங்க தன்மையா பேசுறாங்க. ஆமா. நீங்க யாரும் அடிப்பட்டவரை நினைச்சு கவலையே பட வேண்டாம். அவரை கடைசி வரைக்கும் கம்பெனி நல்லா பாத்துக்கும். இந்த மாதிரி ஒரு விபத்து இனிமே எந்த தொழிலாளர்களுக்கும் ஏற்படாத மாதிரி பாதுகாக்கிறது எங்களோட பொறுப்பு. அதுக்குரிய எல்லா பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புக்கு உண்டான எல்லாத்தையுமே நாங்க ஏற்பாடு பண்றோம். இன்னைக்கு நம்ம கம்பெனி மூலமா டெலிவரி பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதுனால இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு கூட லீவ் எடுக்காம நாம எல்லாரும் இங்க வேலைக்கு வந்திருக்கோம். மத்தபடி நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாரும் தொடர்ச்சியா நம்ம கம்பெனில வேலை பார்க்கணும். உங்க எல்லாரோட உழைப்பும் இல்லாம நாங்க கிடையாது. இங்க வேலை பார்க்கிற அத்தனை தொழிலாளர்களுக்குமே இன்சூரன்ஸ் ஏற்பாடு செஞ்சு தர வேண்டியது எங்களோட கடமை. இது எல்லாமே உங்களுக்கு கம்பெனி செஞ்சு கொடுக்கும். மேனேஜர், அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கார்ல, அவருக்கு ஒரு வீடியோ கால் போட்டு கொடுங்களேன். ஓகே மேடம். இங்க பாரு. சுபத்ரா, சும்மா சொல்லக்கூடாது. அவ எங்க அவ? வணக்கம் மேடம். நான் சுபத்ரா அம்மாவோட 2வது மருமக இசை பேசுறேன். வணக்கம். வணக்கம் அண்ணா. இப்போ பரவாயில்ல, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. நடந்ததுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க பயப்படாம தைரியமா இருங்க. நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். அங்க டாக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, உங்களை நல்லா பாத்துக்குவாங்க. உங்களை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்க சொல்றேன். இப்போ நான் மேனேஜரை ஹாஸ்பிட்டலுக்கு உடனே அனுப்பி வைக்கிறேன். நீங்க எதுவும் செலவு பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க ஓகேவான்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே மேடம். இன்னைக்கு நான் உங்களை வேலை செய்யணும்னு சொல்லி வற்புறுத்த போறதில்ல. நீங்களாம் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கணும்னாலும் தாராளமா எடுத்துக்கோங்க. ஆனா நாளைக்கு காலையில கண்டிப்பா ஷார்ப்பா வேலைக்கு வந்துருங்க. இன்னைக்கு நீங்க வேலை பார்க்கலனா கூட உங்களுக்கு சம்பளம் உண்டு. அது மட்டும் இல்ல, பொங்கலுக்கு உங்களுக்கு போனஸும் உண்டு. இது போதுமா? நீங்க எங்கள்ல ஒரு ஆளா இருந்து பேசுறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. இந்த கம்பெனில நான் 15 வருஷமா வேலை பாக்குறேமா. ரொம்ப நன்றிமா. இப்பவே நாங்க எல்லாரும் வேலைய ஆரம்பிக்கிறோம். போயிட்டு வாங்கம்மா. ரொம்ப நன்றிமா. போயிட்டு வரேன். வரேன்க்கா.
பேசு. ஹலோ. மேடம், இசை மேடம் பேசினதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் சந்தோஷம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஓகே மேடம், தேங்க்யூ. கண்டிப்பா நாம தான் ஜெயிக்க போறோம். அவ பேசிட்டு வந்ததுக்கு அத்தை அவ மேல கோவப்பட போறாங்க. அத்தை மட்டும் இல்ல, எல்லாரும் காரி துப்ப போறாங்க. எல்லாம் முடிஞ்சது. அக்கா வந்துட்டா. அத்தை, நாங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்ல. சுபத்ரா, யார் இந்த டாஸ்க்ல ஜெயிச்சாங்க நீயே சொல்லு. அண்ணி, ஸ்டேஜாவால தான் நம்ம கம்பெனிக்கு ப்ராஃபிட். அத மனசுல வச்சுக்கிட்டு சொல்லுங்க. சிந்தாமணி, லாப நஷ்டங்கிறது தொழில்ல ஏற்படதான் செய்யும். அத தவிர்க்கவே முடியாது. இவங்க வேற ம். வெறும் லாபத்தை மட்டுமே நோக்கி நாம ஓட ஆரம்பிச்சோம்னா அது தப்பான தொழிலாதான் முடியும். நம்ம கம்பெனில வேலை செய்யற எல்லா தொழிலாளர்களுமே 20-30 வருஷமா நம்ம கம்பெனில தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தொழிலாளர்களுடைய வெற்றியால தான் நாம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கோம். அவங்கள வேலையை விட்டு தூக்குறது, அந்த மாதிரி வார்த்தையே வரக்கூடாது. சிந்தாமணி, புரிஞ்சுதா? புரிஞ்சுது அத்தை. ஸ்ரீஜா, பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே போன. தொழிலாளர்கள் கிட்ட பேசி வேலைய தொடர செய்ய சொல்லுன்னு தானே உன்கிட்ட சொன்னோம். ஆனா நீ அவங்கள வேலைய விட்டே அனுப்புறேன்னு சொல்ற. அவங்க மனசெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். தொழிலாளிகள் எல்லாம் சந்தோஷமா வேலை பார்த்தாதான் இந்த முதலாளிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்க முடியும். அது இப்பவாவது உனக்கு புரியுதா? நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்க கிட்ட என்னைக்குமே அன்பா பேசணும். முதலாளிங்கிற அதிகாரம் நம்ம மனசுக்குள்ள வந்துடுச்சுன்னா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. அது கம்பெனியை மட்டும் இல்ல, நம்மளையும் அழிச்சிடும். சரியா சொன்ன சுபத்ரா. கரெக்டா சொன்ன சுபத்ரா. நான் நினைச்சத நீ அப்படியே சொல்லிட்ட. சரி, யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லு சுபத்ரா. சரி, யார் ஜெயிச்சிருப்பா? இசைதான். சூப்பர். தேங்க்ஸ் அத்தை. இந்த போட்டியிலயும் இசை அணி தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிதானம்மா? ஆமா.